ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி. தலைப்புச் செய்திகளை காணலாம். திருச்சியில் பிரச்சார பயணத்தை தொடங்கினார் தாவேகா தலைவர் விஜய். காவல்துறை விதித்த பல்வேறு நிபந்தனைகளுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கில் திரண்ட தொண்டர்கள். அண்ணாவின் 117வது பிறந்தநாள் கொண்டாட்டம். வள்ளுவர் கோட்டம் அருகே அமைந்திருக்கும் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். அரசியலுக்கு வந்திருக்கும் நடிகர் விஜய் கொள்கையே இல்லாதவர் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். பெரியார், காமராஜர் பற்றி 10 நிமிடமாவது அவருக்கு பேச தெரியுமா என்றும் கேள்வி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் சீதாராம் யெச்சூரியின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நடைபெற்ற உடல் தான நிகழ்ச்சி. கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் உடல் தானம் செய்வதாக உறுதிமொழி. நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். மீன்பிடி வலைகள், மீன்கள் மற்றும் செல்போன்கள் உள்ளிட்ட பொருட்களையும் பறித்து சென்று அராஜகம். நேபாள இடைக்கால அரசின் பிரதமராக பதவியேற்றுள்ள சுசீலா கார்கிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நேபாள அமைதிக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என சமூக வலைதளத்தில் பதிவு. பிரதமர் மோடிக்கு தாயார் அறிவுரை கூறுவது போல் வெளியிடப்பட்ட ஏஐ வீடியோ மிகவும் வெட்கக்கேடான செயல் என காங்கிரஸ் கட்சிக்கு பாஜக கண்டனம். நடிகை விஜயலட்சுமி பாலியல் வழக்கு விவகாரத்தில் சீமான் மன்னிப்பு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தடையை மீறி பேனர்கள் வைத்ததால் கடும் நடவடிக்கை. சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. ஆசியாவின் மிகச்சிறந்த கிராமப்புற சுற்றுலா தலங்கள் பட்டியல். சுற்றுலா பயணிகளின் விருப்ப இடமான மூணாறு 7வது இடத்தை பிடித்து அசத்தல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.